மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு அமைச்சர் திரு கே.என். நேரு அவர்கள் மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எலெக்ஷன் டைமில் இந்த 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 வழக்கை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அமைச்சர் கே.என். நேரு அவருடைய துறைகளில் நடந்த முறைகேடுகள் சம்பந்தமாக அவருடைய தம்பி, அதாவது வழக்கு எப்படி வருதுன்னா கொஞ்சம் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். கே.என். நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர் வந்து வங்கியில் வாங்கின பணம் கொடுக்கல் வாங்கல் நிதி பிரச்சனையில் சிபிஐ ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தது. அதை ஒட்டி இடி வந்து அவருடைய வீடு, கே.என். நேருடைய மகன் அருண் நேரு எம்பி அவருடைய வீடு, இந்த மாதிரி அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே ரெய்டு பண்ணாங்க. அதற்கு பிறகு சிபிஐ வழக்கு செல்லாது, ரொம்ப நாள் ஆன ஒரு வழக்கு அப்படின்ற மாதிரி கே ரவிச்சந்திரன் தரப்பில் போனப்போ நீதிமன்றம் அந்த வழக்கை குவாஷ் பண்ணிட்டாங்க, சிபிஐ போட்ட வழக்கை. அப்போ மூல வழக்கு இல்லை, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னொன்னா இடி ரெய்டும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் அந்த டைமில் ரெய்டு பண்ணப்போ எடுத்த ஆவணங்கள் இருக்குல்ல, அதை உட்காந்து இடி பொருட்டி பார்த்ததில்ல கே.என். டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ மேட்டர் நடந்துக்குது. இவங்க அலுவலகங்கள்லாம் சம்மந்தப்பட்டு என்னடா இது புது கதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுன்னு எடுத்தால் அந்த அவருடைய அந்த துறையில் வந்து பணி நியமனங்களில் 2500 சில்லற பணி நியமனம், ஒரு 150 பணி நியமனங்கள் 20 லட்சம்லேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கி போட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் எப்படி காலையில் சூரியன் உதிக்கும் மாலையில் நிலவு வரும் அப்படின்ற மாதிரி கோடு வேர்டு மாதிரிலாம் 10 ரூபா நோட்டை பிரித்து இந்த மாதிரி எல்லாம் என்னமோ பண்ணியிருக்காங்க, எல்லாம் எடுத்திருக்காங்க. அதை ஒரு 258 பக்கம் இடி பிஎம்எல் ஆக்டு கீழே வழக்கு பதிவு செஞ்சு பிஎம்எல் ஆக்டு அதோடைய பார்ட் 62ல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்கலாம். ஒரு ஏஜென்சி இன்னொரு ஏஜென்சிகிட்ட வழக்கு பதிவு சொல்லி கேட்கணும். ஏன் கேட்குறாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சால் தான் மே கமின் அப்படின்னு இடி உள்ளே வர முடியும். இடியாக நேரடியாக வழக்கு செய்ய முடியாது. பிஎம்எல் ஆக்டுன்றது ஏதாவது ஒரு அஃபென்ஸ் இருக்கணும், ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னுவாங்க, மூல வழக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போ நீ ராசா இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மந்தப்பட்ட அரசு இதில் நீ வழக்கு பதிவு செஞ்சால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு டிஜிபி பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் இன்னொரு செக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. அது டெண்டர் மேட்டர். அதில் ஒரு இது நடக்குதுன்னா அதுக்கு ஒன்று கொடுக்குறாங்க, பார்க்கலாம் கொடுத்துட்டிங்களா பார்க்கலாம் அப்படின்னு. மறுபடியும் இன்னொரு இது எடுத்துகிட்டு வராங்க, ட்ரான்ஸ்ஃபரு மற்ற விஷயங்கள். மொத்தம் 3 விவகாரங்களில் 3 தனித்தனி வழக்குகள் பதிவு பண்ணணும்னு கொடுக்குறாங்க. பார்க்கலான்னு இது பண்ணுறாங்க. இதில் வந்து குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம். இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்களை பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு போட்டு அடிச்சிட்டாப்பில் ஏதோ பிரச்சனை, நீங்கள் போய் போலீஸில் புகார் அப்படின்னா ஒரு கட்சியில் வலுவாக இருக்காருன்னா இன்ஸ்பெக்டர் பார்ப்பார், தராசு வச்சு பார்ப்பார். உங்களுக்கு தூக்கினுக்குது அவருக்கு கீழே இருக்குதுன்னா வட்டமா மாவட்டம் பொறுப்பு ரைட்டு தம்பி நீ பார்க்கலாம் போப்பா போயிட்டு வாப்பா, நான் சொல்கிறேன்ப்பா போப்பா போயிட்டு வா சாயந்தரம் வா அப்படின்னு கடைசியில் ஒரு சிஎஸ்ஆரை போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்துட்டு கோர்ட்டில் போய் என்னை அடித்து இந்த மாதிரி ரத்த காயம் பண்ணார், இந்த பாருங்க ஹாஸ்பிட்டல்னா இவர் வழக்கு போட மாட்டேங்கிறாரு, இவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிடணும்னு நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் போட்டு ஆர்டர் வாங்கிட்டு வரலாம். அப்போ வழக்கு போட்டே ஆகணும். அந்த மாதிரி இடி இதில் கேட்குறாங்க, வரலன்னா நீதிமன்றத்தை நாடலாம், இல்லை தனிநபரில் யாராவது இது பப்ளிக் லிட்டிகேஷன் ஒர்க்காக போடலாம். இதில் வந்து இவர் இடியே நேரடியாக ஹைகோர்ட்டில் வழக்கு போடுது. இந்த விவகாரத்தில் இவங்க பாருங்கள் லேட் பண்ணுறாங்க, அது அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இது இல்லாமல் மற்ற வழக்குகள் சம்மந்தமாக மதுரை ஹைகோர்ட்லலாம் இன்னொருத்தர் வழக்கு போட்டுருக்குது. இதில் வந்து அதிமுக சார்பில் இன்பதுரை வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார். இடியும் வந்து அவங்க தரப்புலையும் கேட்டிருந்தாங்க. இடி இதே மாதிரி மணல் விவகாரத்தில் இவங்க ஒரு சின்ன ப்ரெடிகேட் அஃபென்ஸு ஒன்றுமே இல்லை, இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இவ்வளோ பெரிய இது பண்ணுறாங்கன்னு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த மூவர்கள் போட்டதில்ல சுப்ரீம் கோர்ட்டு ஆமாம் இவ்வளோ பெரிய மேட்ரு இருக்குன்னா இவ்வளோ உண்டு தானே காரணம் அப்படின்ற மாதிரி அதை நிறுத்தி வச்சுருக்காங்க ஸ்டே. ஆனால் அதில் எடுத்தது இருக்குல்ல விஞ்ஞானபூர்வமாக, அதாவது ஒரு மணல் இவ்வளோ தான் அள்ளணும் அப்படின்னா அந்த மணல் அந்தரத்தில் அதை விட பல மடங்கு, பல 10 மடங்கு, பல 100 மடங்கு அள்ளியிருக்கிறதுக்கான டேட்டாஸ் ஒவ்வொரு நாளும் அந்த எந்திரத்திலே இருக்கும். அது அப்புறம் லாரிகள் ஒரு நாளைக்கு 100 லோடு தான் எடுத்துனோன்னா ஒரு நாளைக்கு 1000 லோடுனா அந்த லாரிகள் எண்ணிக்கை, அப்புறம் பில் பேப்பர், வவுச்சரு, இதில் சுங்கச்சாவடியில் கடந்து போனது
வண்டிகள் எண்ணிக்கை, நோட் பண்ணது. இது சேட்டலைட், இந்த மாதிரி பல ஆதாரங்களை வச்சு மறுபடியும் இதெல்லாம் ஆதாரம், இதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அது தனியாக வழக்கு விசாரணையில் இருக்குது. இந்த வழக்கு வந்து இதே மாதிரி 3 இது இருக்குல்ல, நீதிமன்றம் என்னப்பா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குது. அரசு தரப்பில் அதெல்லாம் இதுதான் நாங்கள் பார்த்துக்குறோம். சரி பார்த்துக்கணும், நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்கோம். விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்கீங்களா? வழக்கு பதிவு பண்ண சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வேறு தனியாக விசாரணை, அவங்க தான் இவ்வளோ ஆதாரம் கொடுத்துக்குறாங்களே. இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா நல்லவங்க கூட இருப்பாங்க, கால் புணர்ச்சியில் பண்ணால் அவங்க மேலே நற்பெயர் களங்கமாயிடும். அதனால் நாங்கள் வந்து தீர விசாரிப்போம், விசாரித்து தான் முடிவெடுப்போம். எவ்வளோ நாள்ப்பா விசாரிப்பேங்க? 180 நாள், மாதக்கணக்கில் சொல்லு, 6 மாதமாக விசாரிப்போம். அப்படியா? சரி, நான் அப்போ வந்து இன்னொரு 5 நாள் பொறுத்து தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு அமுச்சு விட்டாப்புல ஜட்ஜி. இன்றைக்கே அந்த இதில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ராசா, இவ்வளோ மேட்ரு இருக்குது, நீ வந்து தீர விசாரிப்பேன்ற. இவ்வளோ மேட்ருக்கு நான் ஒன்றே நம்ப மாட்டேன். ஏன்னா ஸ்டேட் சம்மந்தப்பட்டு, மினிஸ்டர் சம்மந்தப்பட்டது, அதிகாரம், இந்த மாதிரி. நான் வந்து சிபிஐ வேறு ஒரு ஏஜென்சிக்குன்னா சிபிஐ தான் சொல்கிறாப்புல, ரெஃபர் பண்ணுறேன். வேறு ஒரு ஏஜென்சிக்கு நான் உத்தரவிட முடியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் விசாரணையை ஆரம்பிச்சிட்டோன்றீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இது விசாரணைக்கே தேவையில்லை, இருக்கிற இதை வச்சே எஃப்ஐஆர் போடலாம், வழக்கு பதிவு செய்யலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் வச்சுக்காதீங்க, எங்கள்கிட்ட வந்து அந்த ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு ஆர்டர் போட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் என்னப்பா ஈடி பார்த்துக்கோம். அவங்களுக்கு தேவை சாவி கிடைச்சா, அது அந்த விளக்கு பூதம் உள்ளே இருக்குது, விளக்கு தேய்க்கிற வேலை மட்டும்தான். விளக்கை தேய்ச்சா பூதம் வெளியே வந்துடும், வழக்கை போட்டால் ஈடி பூதம் வெளியே வந்துடும். அப்புறம் ரைடு மற்ற விஷயங்கள், சம்மன் அனுப்பிச்சு வரலன்னா செந்தில் பாலாஜி நடந்ததில் அந்த மாதிரிலாம் நடக்கும், வந்தால் பொன்முடிக்கு நடந்த மாதிரி நடக்கும். அதனால் இது பார்ட்டு. இப்போ இது வந்துச்சா, அது சார் மே கமின், என்னப்பா சார் இந்த டெண்டர் மேட்டரில் அதே மாதிரி தான் சார் இருக்குது, ஐயா பார்த்து 6 மாதம்ன்றாப்புல. அதான் ஒன்றுக்கு சொல்லிட்டேனே, எல்லாத்துக்கும் அதுதான் அப்படின்னா 3க்கும் அது பொருந்தும். சார் மே கமின், யார்பா சார், மணல் மேட்ரு. ஆமாம், இந்த மாதிரி அவங்களாம் கொடுத்துருக்கீங்க, நாங்களும் வந்திருக்கோம், பார்த்து பண்ணுங்கள். ஏன்பா அதான் ஆமாம் இது இருக்குன்னு வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்லிக்கிறேண்ணே, பண்ண சொல்லுப்பா அப்படின்னு. இதுக்கு நடுவில் இது எந்த காலகட்டம்னு ஒன்று பார்க்கணும். இன்னும் 20 நாளில் தேர்தல் அறிவிப்பு, கடைசி சட்டமன்றம் முடிஞ்சிச்சு, தேர்தல் அறிவிப்பு வர இது இறுதி வாக்காளர் பட்டியல் 23ஆம் தேதி வெளியே வருது. அது வெளியானதுலேருந்து 1 வீக்கில் அறிவிச்சிருவாங்க. அநேகமாக 1 வீக்னால் இது 23னா அந்த மாதம் 28 தான் தேதி. அதனால் மார்ச் பிறந்துடும். ஃபஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்கோ தேர்தல் அறிவிச்சிருவாங்க. தேர்தல் அறிவித்தா முதல் கட்ட இது 2ஆம் கட்டம்னு போகும். முதல் கட்டத்தில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாலாம் நடத்திடுவாங்க. 2ஆம் கட்டத்தில் அசாம், வெஸ்ட் பெங்கால். அப்போ முதல் கட்ட இது அறிவித்தாங்கன்னா தேர்தல் அறிவித்த அன்றைக்கே இது காபந்து அரசாக மாறிடும். எல்லா இதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே போயிடும். போலீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அரசு நிர்வாகம் எல்லாமே தேர்தல் ஆணையனுடைய ஆட்சி இங்கே வந்துடும். அப்போ இது இந்த நேரத்தில் எடுத்துகிட்டு வர்றது வந்து இந்த நேரத்தில் எடுத்துகிட்டு வரதில்லை. இந்த நேரத்தில் இந்த உத்தரவுன்றது வந்து அதான் சார், இதுக்கு முன்னாடியே இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கலாம்ல. ஏங்க கோர்ட் நடைமுறையில் நம்ம கேள்வி கேட்க முடியாதுங்க, அது கோர்ட் நடைமுறை. உத்தரவு நீங்கள் இதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துருக்கலாமே, எஃப்ஐஆர் போட்டுக்கலாமான்னு வேணால் நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஆளுங்க மேலே நீங்களே நடவடிக்கை எடுப்பீங்களா? அவங்க போலீஸ் தானே, அதனால் அது லேட் ஆகும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுவோம், இவங்க தான் பண்ணுவாங்களா நீ குற்றச்சாட்டாக நினச்சிக்காதீங்க. எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் பண்ணும். இது திமுகவுக்கு வந்து பின்னடைவு தானே. அதுதான் சொல்ல வரேன். தேர்தல் நேரம் இது அறிவித்த உடனே இப்போ எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா, இடி ரைடு போகுதுன்னா உங்களுக்கு எஃப்ஐஆர் வந்து போடாமல் இருக்கவும் முடியாது. அதிகாரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, ஆட்சியுடைய ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க, மிடில் கூட கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. முடியுதுன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஏன் இவங்களுக்கு போய் முட்டு கொடுக்கணும், நம்ம எதுக்கு தேவையில்லாத வம்பில் மாட்டணும், என்ன உண்டானதோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. அதுலேயும் அடுத்த ஆட்சி கண்டினியூ ஆகிற மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க. அப்போ இது எப்படி போகும்? இவர் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, இதுவரையிலும் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா எங்கள் மேல் எவ்வளோ காழ்ப்புணர்ச்சின்னு. 41 தொகுதிக்கு வந்து அது அவங்க பிரச்சனைங்க. 41 தொகுதி அவரே அடுத்த முதலமைச்சர் கூட சொல்லாது, அவங்க பிரச்சனை. அதையே எங்கேயோ கொண்டு வர்றாரு. 41 தொகுதி மேட்ருக்கும் என்றைக்கோ நடந்த மேட்ருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அதை தான் சொல்கிறேன், என்ன காழ்ப்புணர்ச்சி? இது நடந்திருக்கு, இவ்வளோ பேர் இது ஆதாரப்பூர்வமாக கிடச்சிருக்கு, அது மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறது காழ்ப்புணர்ச்சியா? அப்போ நீங்கள் எது பண்ணாலும் கேட்கக்கூடாதா?
அப்படியா ஏப்பா நீ வேற அதெல்லாம் கொண்டு போய் இது பண்ணனா கால் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ என்ன தாங்க பண்ணுறது, காலு கீழே போட்டுரு அவ்வளோதான் அப்படின்னு. அதனால் அது வந்து அப்படி இல்லை, இவர் அவர் தான் அதுக்குன்னே இருக்கிறார் தெரியும்ல. ரைடு இந்த மாதிரி நேரங்களில் வந்து பேட்டி கொடுக்குதுன்னா கூப்பிட்டு பாக்குறேன். ஏன்னா அவர் என்ன பேசினா புரியாது, திடீர்னு இங்கிலீஷில் 4 வார்த்தை விடுவார். நம்ம ஆளுங்க எல்லாம் பத்திரிகையாளர்லாம் இருக்கவனா என்ன பிஎம்எல் ஆக்ட்னா தெரியுமா, இல்லை வேறு தகவல் தெரியுமா, இல்லை அதெல்லாம் மீறி கேட்கணுன்னா அவனுடைய வாழ்க்கை தெரியும்ல, அவனுக்கு வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, சம்பளம். அதனால் அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். இப்போலாம் எப்படி கேட்குறாங்க, நம்ம இது மாதிரி போட்டுருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது இருந்தாலும் பிரச்சனை வருமா அப்படின்வான். நம்மளுக்குன்னுவான். இல்லை நம்ம அது 41 பேர் தொகுதி கொடுத்தா பிறகும் இந்த மாதிரி வழக்கு போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி கால் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? டேய் நான் சொல்லலாம்னு நினச்சிதான் நீயே கேட்ட. ஆமாப்பா இப்படி தான் கேட்பான். அதை மீறி கேட்டால் ஏன்பா யார்ப்பா அது, எந்த பத்திரிக்கை, அவனை ரொம்ப துடுக்காகிறான் இப்படி கேட்குறான், அடுத்த தடவைலாம் அனுப்பாத. ஐயா தெரியாத ஐயா, கொஞ்சம் படிச்சிருக்கான் ஐயா, அது மாதிரிலாம் படித்தவனெலாம் அனுப்பாதப்பா, விவரம் தெரியாத ஆளாக தான் அனுப்பு, நம்ம சொல்கிறது கேட்கணும். அந்த மாதிரி இதுதான் இன்றைக்கி போகுது. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா, எங்கள் மேல் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைத்தீர்களே, நிரூபித்தீர்களா அப்படின்னு. குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு குவாஷ் பண்ணியிருக்காங்களா? இல்லை, எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்குது. உங்களுடைய சட்ட ஞானம், உங்கள்கிட்ட இருக்கிற அபரிதமான அந்த பவர், அதை வச்சு வழக்கறிஞர்கள், சட்டக்குழு இதை வச்சு நிறுத்தி வச்சுருக்கீங்க. ஸ்டே வாங்கியிருப்பீங்க, தள்ளி வைப்பீங்க. என்னென்னா செந்தில் பாலாஜி ஒன்றே வழக்கே உங்களுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. என்னென்ன நடைமுறைகள் எல்லாத்துலேயும் பூந்து விளாண்டாங்க. நீதிமன்றம் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வந்தது. அதே மீறி நீதிமன்றத்துக்கே சொல்லக்கூடிய வக்கீல்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ண முடியாது, நீங்கள் இப்படி தான் பண்ண முடியும், உங்கள் இஷ்டத்தெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் இதை விசாரிக்க முடியாது, இப்படிலாம் சொல்கிற இதெல்லாம் இருக்காங்க. அதுக்கு ஜட்ஜிங்களுக்கே பாடமாக இருந்தது அந்த வழக்கு. சட்டம் பயிலும் மாணவர்கள், நான் இப்போ சொல்கிறேன், சட்டம் பயிலும் மாணவர்கள் செந்தில் பாலாஜி வழக்கு டே 1லேருந்து எடுத்து படித்தாங்கன்னா பல விஷயங்கள் பிஎம்எல் ஆக்ட்லேயோ இல்லை மற்ற இதுலேயோ பல விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய அனுபவமாக அமையும், பாடமாகவே வைக்கலாம் அதை. அப்போ இங்கேருந்து ஜாமீன் கிடைக்கணுன்னா அங்கே மேலே போகிறது, அங்கே சுப்ரீம் கோர்ட்டு போகிறது. நான் இந்த ஜனநாயகன் வழக்குலேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இங்கேருந்து டிவிஷன் பெஞ்ச் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது அப்படிலாம் போக முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஆட்சி தொடுத்தி விட்றோன்னா. எனக்கு எப்படி இது தெரியுது, செந்தில் பாலாஜி வழக்கில் தான் நடந்தது. நீங்கள் இங்கே ஒரு வழக்கு இருக்கும் பொழுது ஜாமீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிவாரணம் தேடினா கொடுக்க மாட்டாங்க. என்ன அங்கே போய் முடிச்சுட்டு வா, உனக்கு தப்பாக இருந்தால் இங்கே வா, எங்கள் நேரம் உனக்கு நான் சாதாரணமாக தேடி தான் தொடுத்தி விட்ருவாங்க. அப்போ இந்த மாதிரி வழக்குகளில் வந்து இவர்கள் ஸ்டே வாங்கி வைக்கிறது, ஒவ்வொரு விஷயம் அந்த மாதிரி இருக்குது. இதை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய சாமர்த்தியம், நாங்கள் குற்றமற்றவர்கள்லாம் சொல்ல முடியாது, வழக்கு தள்ளி போகுது. இன்னொரு காரணம் என்ன, பிஎம்எல் ஆக்ட் பண்ணுறவங்க எல்லாம் கார்த்திகேயன், 3வது நீதிபதி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜி வழக்கில், ஜாமீன் வழக்கில் 2 மாறுபட்ட கருத்துக்கள் வந்த பொழுது 3வது நீதிபதி கிட்டே போச்சு. அவர் அப்போ அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்தார். அதில் அவர் பிஎம்எல் ஆக்ட் பற்றி தான் சொல்லியிருப்பார். சாதாரண குற்றத்துக்கும் பிஎம்எல் ஆக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், சாதாரண குற்றம்ன்றவன் வறுமைக்கு திருடுவான், இல்லை ஏதாவது தெரியாமல் திருடி மாட்டிக்குவான், ஏதோ ஒன்று, இல்லை வாழ்க்கையை தள்ளுறதுக்கே கூட திருடுவான். ஆனால் இவர்கள் வாழ்க்கையிலுடைய உச்சத்தில் இருப்பாங்க, நல்ல வசதி எல்லாம் இருக்கும், அதை தாண்டி குற்றம் செய்பவர்கள். மணி லாண்ட்ரின்றது அபிவிரதமான பணம் வர்றத பதுக்க தெரியாமல் அதை எப்படி வேறு வகைகளை மாற்றுறது, அவாலாவாக சொத்துக்களை வாங்கணும்னு லாண்ட்ரி, அதை எப்படி பண்ணுறது, அப்படிப்பட்டவர்களை சாதாரண குற்றத்தாளியாக பார்க்க முடியாது. இவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள், ஹைலி இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. அந்த வசதியை வச்சு ஃபீஸே வெளில வந்துடுவாங்க. அவர் அதை சுருங்கமாக சொன்னால் நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிஎம்எல் ஆக்டில் இருக்கிறவங்களாம் பெரிய ஆட்கள் தான் இருப்பாங்க. இந்த வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா தண்டிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அரசியல்வாதி தாண்டி இருக்காங்கல்ல, பொருளாதார குற்றங்கள்லாம் அவங்களுடைய சொத்துக்கள்லாம் முடக்கியிருக்காங்க. இன்னைக்கு விஜய் மலையிலேருந்து பலர் எடுத்தால் சொத்துக்கள் முடக்கியிருக்காங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. ஆனால் அரசியல்வாதிகள்கிட்ட வரும்பொழுது அதுக்கு பின்னாடி அரசியல் பல விஷயங்கள் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து சாமர்த்தியம்னு பேசினா எப்படி? அதனால் பிஎம்எல் ஆக்ட்லாம் நீங்கள் எனக்கு தப்பிக்க முடியாது. இன்னொன்று நான் வாசகர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பிஎம்எல் ஆக்டுன்றது என்னமோ ஒரு மோடி கவர்மெண்ட்டோ இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ யாரோ வந்து எதிராளிகளை பழி வாங்குவதற்காக முதல்வர் சொல்கிறார்ல, ஈடி கொண்டு வந்து பழி வாங்க, அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் குற்றம் செய்யாமல், ஒரு மூத்த பத்திரிகையாளரோட பேட்டி கொடுத்தாரு செந்தில் பாலாஜி கைது நேரத்தில், ஐயோயோ இந்த மாதிரி பண்ணுறாமா, என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டார். என்ன பண்ணுறாங்க, எதுவுமே இல்லாமல் வருமா ஈடி? இப்போ ஈடி வருதுன்னா நீ ஒரு தப்பு பண்ணாதானே வருது, தப்பு பண்ணியிருக்கோம், அப்புறம் என்ன யோகியம் பேச்சு பேசுகிறேன்னு கேட்டார் அவர். அது உண்மைதான். அப்போது
பிஎம்எல் ஆக்டுன்றது வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்ட். அது போதைப் பொருள் கடத்தல், ஆயுதம் கடத்தல், ஹவாலா, அபரிதமான ஊழல் முறைகேடு, வருமான வரி தாக்கல் செய்யாமல் பணங்கள் இது பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அது கீழே வரும். அப்போது இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசை நீங்கள் எப்படி வேணாலும் மணி லாண்ட்ரி பண்ணுவீங்க. போதைப் பொருளை இங்கே அபரிதமாக இறக்குமதி பண்ணுவான், விற்பான். அதில் வர்ற காசை ஆயுதம் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், எல்லை பகுதிக்கு அனுப்புவோம். தீவிரவாதிகளுடைய பிரதான இதுவே போதைப் பொருள் விற்பனை தான், தெரியுமா? ஏன்னா அதை அனுப்புனா உங்களுக்கு காசு அபரிதமாக, அதை வச்சு ஆயுதம் வாங்கலாம். ரெண்டாவது, ஒரு நாட்டில் கள்ள நோட்டை அடிக்கிறதோ இல்லை பணம் அபரிதமாக வெளிநாடுகளுக்கு முதலீடாக இங்கே கொள்ளையடித்த பணத்தை ஹவாலா முறையில் மாற்றுறதோ, சொத்துக்களாக வந்து குவிக்கிறதோ, இந்த மாதிரி முறைகேடாக வந்த பணத்தை பண்ணுறது, அதனால என்ன ஆகும்? அரசு நிர்வாகம் பாதிக்கும், மக்களுடைய இது பாதிக்கும், எல்லாம். ஒரு மருந்து கம்பெனிட்ட ஒரு மந்திரி பெரிய அளவில் அமௌண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன வேணால் செஞ்சுக்கலான்னு அனுமதிக்கு தானே. ஆமாம். அந்த பணத்தை அவர் என்ன பண்ணுவார்? வருமான வரித்துறையில் இந்த ஆண்டு மருந்து வகை கம்பெனியில் சட்டவிரோதமாக அனுமதி அளித்ததின் பேரில் வந்த தொகை 200 கோடி, அதில் இருந்தாங்க 60 கோடின்னு கட்டுவாரா? மறைக்க தான் பார்ப்பார். அப்போ அதுக்கு பேர் என்ன? கருப்பு பணம். அந்த பணத்தை மறைச்சி வச்சுட்டு இருக்க முடியுமா? அவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஷெல் கம்பெனி ஆரம்பிப்பார், இல்லை ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ கடன் கொடுக்குற மாதிரி பண்ணுவார், இல்லை ஏதோ ஒரு வகையில் தொழில் தொடங்குவாங்க வெளிநாடுகளில் அங்கே இங்கேன்னு. கருப்பு பணத்தை மாற்றி கொடுக்குறதுக்குன்னே இன்றைக்கி மற்ற வெளிநாடுகளில் அமைப்புகள் இருக்குது, நல்லா மாற்றி கொடுக்குறாங்க. பிட்காயினில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறாங்க. சில இடங்கள் என்ன பண்ணுறாங்க, தொழில் தொடங்கி அது நஷ்டமாக போய்கிட்டு இருக்கும், இவங்க லாபமாக காமிச்சின்னே இருப்பாங்க. படம் எடுப்பான், படம் நிறுவனம் நடத்துவான், நஷ்டம் ஓடும், ஆனால் அபரிதமான லாபம் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும்? பிளாக் ஒயிட் ஆகிட்டே இருக்கும். கட்சி தொடங்குவான், கட்சி நிதி வருதுன்னுவான். இந்த மாதிரி பல இதெல்லாம் நான் சொல்கிறது சும்மா மேம்பாக. இப்போல்லாம் வேறு லெவல் போயிட்டாங்க, ஹைலி இன்டலெக்சுவல். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மணி லாண்ட்ரி பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெள்ளையை நீங்கள் கருப்பை கொடுத்தீங்கன்னா வெள்ளையாக்கி உங்களுக்கு இங்கே உள்ளே கொண்டு வரதுலாம் ஆல்ரெடி தோச்சி கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, உங்கள் பணன்ற மாதிரி கணக்கில் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிற வேலை தான் அமலாக்கத்துறைக்கு. அதற்காக உருவாக்கப்பட்டது தான் அமலாக்கத்துறை. இது எல்லா நாடுகளும் நடந்தப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதாரம், இறையாண்மை எல்லாம் பாதிக்கினப்போ நம்ம இதுக்கான ஒரு சட்டத்தை, பொது சட்டத்தை கொண்டு வரணும்னு. அந்த பொது சட்டத்தை கடுமையான சட்டம் அது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேரில் இருக்கும். நம்ம நாட்டில் பிஎம்எல் ஆக்ட், சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டம். அப்போது இங்கே பிஎம்எல் ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி தான் போதைப் பொருள் எச்சக்கச்சக்கமாக போய் எனக்கு என்னென்னு போய் நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதி, ஆயுத கடத்தல், தீவிரவாதி உதவுனால அதை தடுக்கிறதுக்கு போதைப் பொருள் தடுப்பு சட்டம்னு கொடுத்தாங்க, என்டிபிஎஸ் ஆக்டுன்னுவாங்க. அதற்கான துறையை உருவாக்குனாங்க. இதுவும் எல்லா நாடுகளுடைய ஒத்துழைப்போடு நடக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வதேச சட்டங்கள். இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு நான் இங்கே மூலையில் உட்காந்துட்டு மயிலாப்பூரில் உட்காந்துட்டு என்னை பழிவாங்க மத்திய அரசு பயன்படுத்தினா, நீ அந்த சட்டத்துக்குள்ளே தலையை நுழைச்சேன்னா உன்னை பிடிக்க தான் செய்வாங்க. அதனால் இது பின்னாடி இவ்வளோ இருக்குது. கேஎன்ஆருக்கு இந்த விவகாரம் சற்று நெருக்கடியை கொடுக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து வழக்குகளையும் இதை பேஸ் பண்ணியே கேட்பாங்க, இடி கேட்கும், இல்லை மற்றவர்கள் கேட்பாங்க. இது அதிமுக உடைய வழக்கறிஞர் என்பதுரை அவர் சிறப்பாக வாதாடி அந்த இதை பெற்று தந்திருக்கார். இன்னொரு நீதிமன்ற வழக்கு இருக்குது போல். ஆமாம், மாம்பழ வழக்கு. மாம்பழம் யாருக்கு மாம்பழம்? ராமதாஸ் அவர்கள் வந்து வழக்கு தொடுத்து வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பாவம், இந்த விதை நான் போட்டது. தேவர் மகனில் சொல்லுவார், இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அந்த விதை யார் போட்டது? நான் போட்டது. அறுவடை பண்ணது உங்கள் பையன் தானே, ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த விதையை அறுவடை பண்ணது மாம்பழம் யார் கையில் இருக்குது? பையன் கையில் இருக்குது. பையன் கையில் இருக்குது. எப்படி போச்சு? இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் தான் பலரும் உருட்டினாங்க. அதில் தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர் மாதிரி சில பேர்லாம் தான் ராமதாஸ் ஐயா கையில் தான் போகும், அவர்கிட்ட தான் கட்சி போகும், அவர் தான் அதிமுக போய் பிரச்சனையே அதிமுக திமுக யார் போடுறதுன்னு தான். திமுக பக்கம் போவன்னு ஐயா முடிவெடுக்க வேணாம், நம்ம என்டிஏலே இருக்கலான்னு பையன் முடிவெடுக்க. 2 பேருக்கு நடுவில் வந்த சண்டை தான் இன்றைக்கி மாம்பழம் யார் கையிலன்னு போய் முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த டைம்லலாம் உருட்டினாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும். ஐயா கையில் ஈஸியாக நீங்கள் எதையுமே கரெக்டான அந்த விவகாரத்தோடு அணுகுறீங்க, லாப நஷ்டம் பார்க்க. ஐயா மேலே மரியாதை இருக்குது, ஐயாவை நம்ம பெருசாக நினைக்கிறோம். அந்த இடஒதுக்கீடுலேருந்து பல விஷயங்கள், அவருடைய சீரிய பணி, 50-60 ஆண்டுகள் அவருடைய பணி, இதெல்லாம் யாரும் குறைச்சே மதிப்பிட முடியாது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு சட்டத்தை இது பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. அப்போ ஆரம்பத்துலேருந்து நான்லாம் சொன்னது, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் நடைமுறை சட்டம் இதெல்லாம் கட்சிக்கு பைலான்னு ஒன்று இருக்குது, அதில்
இவர் அன்புமணி ராமதாஸ்கிட்ட தான் அதுக்கான அனைத்து தகுதிகளும் போய் சேருது. கட்சி ஒரு தலைவரை, எல்லாம். ஒரு மாநில நிர்வாகிகளை தேர்வு செய்வது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு, நீக்குவதும் அவங்களுக்கு தான் உண்டு. ஐயா வந்து நிறுவனர், நான் தான்ப்பா கட்சியை ஆரம்பித்தேன், அதெல்லாம் ஓகே. கட்சி அமைப்பு விதி பிரகாரம் நிறுவனருக்கு எந்த பவரும் கிடையாது, அது ஒரு கௌரவ பதவி. ஐயா பொதுக்குள்ள தேர்ந்துட்டாங்க, ஐயா சின்னையா தான் மீண்டும் தலைவர், ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அறிவிச்சிடலாமா, அறிவிச்சிரு. அப்படி ஒன்றா இருந்தப்போ அப்படி ஐயா பேருக்கு மாதிரி ஐயா யாரை பேனலில் போடுறது, இவர் இதில் போடு, அவரை பொதுச்செயலாளர் போடு, இவர் தலைவர் போடு, அந்த அம்மாவை பொருளாளர் போடு, ரைட்டு ஐயா ஓகேயா பொதுக்குழு எல்லாம் ஓகே. 2 துண்டு ஆனவுடனே ஐயா அவரை நீக்கிட்டேன் அப்படின்னா இவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை யாருக்கும். ஐயா அப்படிலாம் பண்ண முடியாது ஐயான்னு. இல்லை தெரியலன்னு அர்த்தம். இந்த ஜிகே மணிக்கும் இவரெல்லாம் இத்தனை வருஷம் கட்சியில் இருந்து என்ன பண்ணான்னு தெரில. இந்த அருள்லாம் இப்போ தான் பார்க்குறோம். இந்த ஜிகே மணிலாம் மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர். அவர் சொன்னாயா பா உனக்கு தெரியாது பையன் அப்படின்றாரான்னு தெரில. அதனால் உங்களுக்கு ஐயா உங்களுக்கு பவர் இல்லை ஐயான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஐயாவுக்கு தான் பவர் இருக்குதுன்னு ஐயா கூட சேர்ந்து சொல்லியிருந்தான். பத்திரிக்காரனும் இவனுக்கு மூளையே கிடையாதுன்றல, இவன் அப்படி கேட்கவும் மாட்டான். அவர் என்ன சொல்கிறதோ அதை கொண்டு வந்து பிரேக்கிங் பண்ணுவோம், அங்கே என்ன சொல்கிறோம் அதை பிரேக்கிங் பண்ணுவோம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்லேட்டு பழக்கம் மாதிரி ஆகிட்டானுங்க பத்திரிக்காரனுங்க. எவன் வேணால் வந்து எழுதிட்டு போகலாம், அதில் கொஞ்சம் அழிச்சிட்டு எழுதிக்கலாம், இவனும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா எழுதிக்குவோம். ஆனால் அதில் என்ன நடைமுறை இருக்குது, எப்படி போகும், அதை பற்றி எவனும் பேச மாட்டான். மூத்த பத்திரிகையாளர்கள், முத்தின பத்திரிகையாளர்கள், அவர்கள் இவர்கள் அப்படிலாம் கொஞ்சம் பேர் அவங்களாம் எப்படி பார்ப்பாங்கன்னா ஐயா மேலே ஒரு கரிசனம் இருக்கும், அந்த அடிப்படையில் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் தான் இருக்குது, மரியாதை இருக்குது. ஆனால் என்ன நடைமுறைன்னு சொல்லணும்ல, அதை ரொம்ப சிலர் தான் சொல்லுவாங்க, மற்றவர்கள்லாம் எனக்கு என்னன்னு உருட்டுவாங்க. அப்போது இந்த விவகாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்னா, கட்சியுடைய அமைப்பு விதி பைலா அப்படின்வாங்க, அது பிரகாரம் பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கும்னு சொன்னோம்ல, அந்த பொதுக்குழு தான் நீக்கவும் முடியும். அப்போ ஐயாவால் அதுக்கு பவர் இல்லை. 2வது அதே பொதுக்குழு மீண்டும் கூடி இதே உறுப்பினர்கள் தொடரன்னு முடிவு எடுத்துட்டா தொடரும். அந்த வேலையை அன்புமணி பண்ணார். ஏன் பண்ணார்? 90% மேலே அவர்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்போ மாநில நிர்வாகிகள் எல்லாம் இருந்தாங்க. அந்த கட்சி விதி பிரகாரம் மாநில நிர்வாகிகள் 2 பேர் தான் பொதுக்குழு கூட்ட முடியும், தலைவர் பொதுச் செயலாளர். 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க, கூட்டிட்டாங்க. கௌரவம் படம் என்னைக்கு கௌரவம் படம் ஆற்ற விட்டு போன்னு சொன்னால் கிழக்கே ரெக்கம் மலிச்சிச்சுன்னா, பெரியப்பா நான் வந்து இந்த கோட்டை தூக்கின்னு போயிடுவேன், செக்ஷன் 179 போட்டுங்க. சரி சார், 2 பேரும் அப்படி தனித்தனியாக இருக்காங்க, இதனால் அவங்களோட வாக்கு வங்கி வந்து பாதிக்காதா? நீங்கள் மாம்பழம் சின்னம் இருக்குல்ல, நீங்கள் அங்கே போடும்போது எண்ட் ஆஃப் தி டே சின்னத்தில் தானே போடுவாங்க, அதுக்கு தான் உட்காந்து பண்ணாங்க. அது தேர்தல் ஆணையத்தில் போகும்போது தேர்தல் ஆணையம் பார்த்துச்சு, எல்லாம் முறைப்பட்டு நடத்திக்கிறீங்களாப்பா, எல்லாம் ஓகேவா, இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற மாதிரி. எங்கள் அப்பா அம்மா எதிர்க்கிறாங்க, எல்லாம் இல்லை, உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, உனக்கு 18 வயசு, ஏம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா, ரைட் கையெழுத்து போடு, அவங்க திருமணம் முடிந்தது. சட்டப்பிரகாரம் ஐயோ உன்னை எடுத்து வளர்த்தனே, அப்படி வளர்த்தனே, சோறு ஊட்டினே, கார் ஊட்டினே, அது பண்ணது. 18 வயசு ஆயிடுச்சு, அரசியலமைப்பு சட்டப்பிரகாரம் அவங்க விரும்பினவரை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் இதான சட்டம். அந்த மாதிரி தான் எப்பா எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. பொதுக்குழு நடத்திட்டார், கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. மாம்பழம் அவருக்கு தான் நான் கொடுத்தாகணும், கொடுத்துட்டேன். அதை எடுத்து நாங்கள் அங்கே போவோம், இங்கே போவோம், எங்கே வேணால் போய்க்கோ. இந்த ஒரு படத்தில் ராதாரி சொல்ல மனிதனில் நான் வந்து மிலா நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா, இவர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருப்பார்ல பிரகாஷ்ராஜ், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. கோர்ட்டு நடைமுறை அவ்வளோ அழகாக ஒரு ஜட்ஜி எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு. ஆனால் இவங்க சண்டை போட்டுறாங்களா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செம்ம ஜூனியர் ஜட்ஜி, வக்கீல், சீனியர் கவுன்சிலாம் அப்படி பேச முடியாது. அதெல்லாம் சினிமா. ஆனால் மற்றபடி அந்த இது ஜட்ஜியுடைய மூமெண்ட் எல்லாம். அப்போ நான் அங்கே போய்டுவேன், எங்கே போய்டுவேன், நீங்கள் பெரியவர். வந்தோடனே ஜட்ஜாக வரும்போது அவர் வரும்போது ஜட்ஜி அவ்வளோ மரியாதை கொடுப்பார் தெரியுமா. அப்புறம் நல்லா இருக்காரா அந்த இடம், இது மிலா அவர் சொல்லுவார், உங்களுக்கு வேணால் நான் வேணால் அந்த இடத்துக்கு வேணால் நான் பேசுகிறேன். நமக்கு பார்க்கும்போது ஆகா ஜட்ஜே முடிஞ்சிட்டார்ரா, உச்சநீதிமன்ற வக்கீல் வந்தோடனே ஜட்ஜே இதாகிட்டாப்லன்னு. ஆனால் அப்படி நடக்கும். கவுன்சில், சீனியர் கவுன்சிலுக்கு ஒரு மரியாதை இருக்கும் எப்போவுமே. சில ஜட்ஜிகள் அதையும் பார்க்க மாட்டாங்க, சில ஜட்ஜிகள் அது பார்த்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கலந்து தான் நீதித்துறை. இவர் பேசினோன்னே இவர் நாலனா வக்கீல் தானே, யார் உதயண்ணா அந்த படத்தில். அது பார்த்தா அவள் நமக்கு அப்போவே தெரியும் இது வழங்காது, அவன் பெரிய பணக்காரன்னு. அப்புறம் பார்த்தா இவர் மாறி கொண்டு அவர் சொல்லுவார் எனக்கு ஆசை பண்ணணும்னு, ஆனால் ஒரு சாட்சி கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே, கொண்டு வந்தால் நான் பண்ண. அப்புறம் சாட்சியெல்லாம் கொண்டு வந்தோடனே அவர் கொடுப்பார், தீர்ப்பு கொடுத்தோடனே இவர் துள்ளுவார், சுப்ரீம் கோர்ட்டு வக்கீல். எல்லாம் நான் வந்து இதை சுப்ரீம் கோர்ட்டில் விட மாட்டேன், நீங்கள் சுப்ரீம் கோர்ட் லாயர், மிகப்பெரிய இதவர்,
உங்களுக்கு வசதி இருக்குது போங்க. ஆனால் இன்றைக்கி கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல, அது மாறாது. திஸ் இஸ் மை கோர்ட். சரியான சீன் அது. அப்போ அந்த மாதிரி வந்து இங்கே சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். மாம்பழம் இவங்களுக்கு தான். நீங்கள் எங்கே வேணால் போங்க. சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. இது அலகாபாத், இது டெல்லி கோர்ட்டு தான் தேர்தல் அங்கே போனாங்க. ஆரம்ப நிலையிலே தள்ளுபடி, இதெல்லாம் எடுத்துக்க முடியாது, உரிமையல் நீதிமன்றம் போங்க அப்படின்ட்டாங்க. உரிமையல் நீதிமன்றம் போகாமல் இங்கே ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. ஹைகோர்ட்டும் இது ஆரம்ப நிலையில் இது எடுத்துக்க முடியாதுங்க, அங்கே போயிடுங்கன்ட்டாங்க. உரிமையல் நீதிமன்றம் போனால் ஊறுகாய் போட்ட மாதிரி தான். வாங்க கொண்டு வாங்க போடுங்க, உப்பு எடுத்துருவாப்பா ஊரை போடு அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் சசிகலா பொதுச் செயலாளர் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அது நான் அந்த ப்ராசஸ் அந்த மாதிரி லாங்காக போகும். அதனால் முடிஞ்சிச்சு. இப்போ தேர்தலில் சின்ன யாருக்கு? அன்புமணி. மாம்பழத்தை தொட்டது யார்? அன்புமணி. அவ்வளோதான், இதுதான் பிரச்சனை. சார், இப்போது பிப்ரவரி 24 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக வந்து முதல் கட்ட கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோ என்கிட்ட கேண்டிடேட் லிஸ்ட்டா? இல்லைங்க, நம்ம நண்பர்கள் இவங்க சொல்லுவாங்கல்ல அதிமுக வட்டாரத்தில் 15 பேரை வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. 15 பேரில் இவங்கெல்லாம் இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் அடுத்து வர லிஸ்ட்லேயும் அவங்க இருப்பாங்க அப்படின்றது எனக்கு கிடைச்ச தகவல். சென்னையை சுற்றி இருக்கிற இது மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து வரும்பொழுது நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன். பெரும்பாலும் இது ஆத்தென்டிகேஷன் பக்காவாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான். ஒரு 10-20% இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி இது போயிடலாமா? போயிடலாம். திருவொற்றியூர் அங்கே வந்து ஏற்கனவே குப்பன் இருந்து ஜெயிச்சிருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இப்போ அவர் பையன் கார்த்திக், ஒன்று அவர் அப்பா இல்லை புள்ள, குப்பன் அல்லது கார்த்திக் யாருக்காக ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ராயபுரம் போன தடவை அவர் ஜெயக்குமாரை தோக்கடிச்சார், இந்த சிஏஏ போராட்டம் அது இதுன்னு. இந்த தடவை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜெயக்குமார் தான் நமக்கு அப்படின்னு. அதனால் அவரும் இந்த தடவை ராயபுரத்தில் நிற்கிறார். அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. மாதாவரம் மூர்த்தி முன்னாள் அமைச்சர், அவருக்கு அங்கே தொகுதின்றாங்க. அவருக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. கும்மிடிப்பூண்டி எஸ்ஆர் விஜயகுமார், அவர் மறைந்த எம்எல்ஏவுடைய பையன், அவருக்கான வாய்ப்பு அங்கே இருக்குன்றாங்க. ஆவடி முன்னாள் அமைச்சர் ரஹீம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா கிஷோர்னு மாணவர் அணி மாநில நிர்வாகி, அவருக்குன்றாங்க. ரஹீமுக்கு ஒரு வேளை இல்லைன்னா அவர் வக்ஃப் போர்டில் அவருக்கு பொறுப்பு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கலான்றாங்க. அது எப்படி இருந்தாலும் வருது. ஆனால் அங்கே விசாரிக்கும் போது ரஹீம் தான் நாசரை காலி பண்ணுறது சரியான ஆள், உறவினர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படின்றது அது தலைமை தான், அவங்க அதிமுக தலைமை தான் முடிவு பண்ணோம். நமக்கு வந்த தகவல் இவங்க 2 பேர். மதுரவாயில் பெஞ்சமின், அவர் முன்னாள் அமைச்சர், துணை மேயரெல்லாம் இருந்தவர், அவருக்கு அந்த வாய்ப்புன்னு. அதே மாதிரி சேப்பாக்கம் உதயண்ணா தொகுதி. இனிமேல் சின்னவரெலாம் சொல்லக்கூடாதான், உதயண்ணான் தான் சொல்லணுமா? ஏன் சொல்லுங்கள்? ஏன் சொல்லுங்கள், தெரியல, நீங்களே சொல்லுங்க. கவுண்டர் வச்சுருப்பீங்களே ஏதாவது ஒன்று. ஏங்க இது சுற்றுனது, மஃப்ளர் போட்டது, செல்ஃபி எடுத்ததெல்லாம் எதை பார்த்து? டிவிக்கு பார்த்து. அவரை எப்படி கூப்பிடுவாங்க? அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. தளபதியா? விஜய் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. நான் நீங்கள் தண்டகர்மாமா வயசில் சின்னவராகிறீங்க, ஒன்றும் கூட தெரில. விஜய் அண்ணா. அப்போ இவர் உதயண்ணா. அவ்வளோதான். இனிமேல் உதயண்ணா என்று தான் அழைக்கணும். சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் உதயண்ணாவை எதிர்த்து ஆதிராஜாராம், அவர் ரொம்ப பெரியவங்களை எதிர்த்து தான் நிற்க வச்சு காலி பண்ணுறாங்க. இந்த தடவையும் அவரை எதிர்த்து நிற்க வைக்கிறாங்க. அங்கே மாட்டாங்குப்பம், அயோத்தி குப்பம், இந்த மாதிரிலாம் இருக்குது. மீனவர்கள் பெரும்பாலும் இருக்கிறது. ஆரம்பத்தில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் ஆர்வம் காட்டிய உதயண்ணா அதற்கு பிறகு பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. அவர் பெரும் பொறுப்புகள் போனதுனால ஆளை போட்டு பண்ணுறது. எஸ்ஹெச் சேகர்னு சொல்லிட்டு கும்மிடிப்பூண்டியில் நம்ம ஐயா கேப்டன் ஐயா கிட்டே இருந்தவர். அவ்வளோ ஒரு பற்று. ஆனால் கேப்டன் ஐயாவுக்கு பிரச்சனை வந்தோடனே வெளியில் வந்து தனியாக போனார். அப்புறம் திமுகவில் போனார். அவர் தான் வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அங்கே வந்து இவர் நிற்கிறாரு. கொளத்தூரில் வந்து டாக்டர் சுனில், அவர் வந்து இந்த எம்ஜிஆர் இளைஞரணியுடைய மாநில நிர்வாகி டாக்டர் சுனில். அவர் மருத்துவர், அவருக்கு அங்கே நிற்க வைக்கிறாங்க. அங்கே கொளத்தூரில் ஒரு இது என்னென்னா, தாவேகா வாக்குகளை அதிகம் பிரிக்குதுன்னு முதல்வர் அங்கேருந்து மாறலாம்னு நினச்சிட்ருக்கு. வேறு தொகுதிக்கு ஒன்று ஆயிரவங்களுக்கு, இல்லாட்டி திருவாரூர் போகலான்னு. உதயண்ணாவும் ஒன்று இங்கேயும் பிரச்சனை. ஒரு தம்பி வக்கீல் தம்பி தாவேகாவில் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகுது. ஒருவேளை அங்கே வாக்குக்கு பிரிஞ்சுன்னா சிக்கலாகிடுன்ட்டு நம்ம வேணால் டாடி நான் திருவாரூர் போகிறேன், நீங்கள் ஆயிரவங்களுக்கு வாங்க அப்படின்னு. அதனால் இந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் கொளத்தூரில் டாக்டர் சுனில்
அவர் திருவிகா நகரில் கூட்டணி கட்சி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்கள நிறுத்த வைக்குது. அவங்க நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவு பேர் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவு மற்ற விஷயங்கள் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, பேனர் கிண்ணர் ஆகுதுன்னு. வில்லிவாக்கத்தில் வந்து மோகன் சொல்லிட்டு, திருமங்கலம் மோகன் சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதே வில்லிவாக்கத்தை நம்ம மாஃபா பாண்டியராஜன் முன்னாள் அமைச்சர் அவரும் ட்ரை பண்ணுறாரு, அவரும் கேட்டிருக்காரு. இதில் யாருக்கு கிடைக்குதுன்னு திருமங்கலம் மோகனுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க, எனக்கு தெரியல. அதே மாதிரி பெரம்பூர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டணி கட்சிக்கு இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு தடவை அதிமுக சார்பில் வெற்றிவேல் ஜெயிச்சிருக்காரு 2006. கூட்டணி கட்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க. மகேந்திரன் டைஃபீல் அப்போ இருந்தார். அப்புறம் சவுந்தரராஜன்லாம் ஜெயிச்சிருக்காரு. கூட்டணி கட்சிகள் ஜெயிக்குதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிமுக ஓட்டு இல்லாமல் ஜெயிக்காது. பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறது. அங்கே ஜேவியர்னு ஒருத்தர், எம்ஏ ஜேவியர்னு சொல்லிட்டு, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நல்ல ஒரு செல்வாக்குள்ள மனிதராக இருக்கார். ரொம்ப பழகுவதற்கு எளிமையான மனிதர்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் வச்சு ஒரு 5000 மாணவிகளுக்கு அது ஒரு பிற்படுத்தப்பட்ட ரொம்ப இதில் அந்த எப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள், பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதி, அந்த இடத்துல வந்து 5000 மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்து இது பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப பல ஆண்டுகளாக பண்ணியிருக்காரு. அதனால் ஊருக்குள்ளே நல்ல பேர் இருக்குது. நம்ம இவர் சரத்குமார் கட்சியிலேருந்து வந்தவர், அது முன்கூட்டியே வந்திருந்தால் கூட அவர் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு லெவலாக இருப்பார். இடையில் வந்ததுனால அவர் கொஞ்சம் தொய்வாக இருக்குது. இந்த தடவை அந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றலாம். ஏன்னா பெரம்பூரில் இன்னொருத்தர் நிற்கிறாரு வெற்றியை எளிதாக்கி கொடுக்குறதுக்கு. யார் சொல்லுங்கள்? தாவேகாலேருந்து பெரம்பூரில் உயர்ந்த மனிதர், அவ்வளோதான். அப்போ அந்த உயர்ந்த மனிதர் நிற்கும் போது வாக்குகள் பிரியும். அந்த வகையிலும் இந்த ஜேவியர்ன்றவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அந்த வகையிலும் அங்கே பெரும்பாலும் அதிகமாக ஆதவர்ஜனா கூட அதை பேஸ் பண்ணி நிற்கிறாரான்னு தெரில. பெரும்பாலும் சர்ச்சைகள் இவர் வந்து அந்தளவுக்கு எல்லார் மத்தியிலையும் நல்ல பேர் இருக்கிறதுனால ஒரு தடவை கவுன்சிலராக போட்டிக்கிட்டே 2வது இடத்தெல்லாம் பிடிச்சிருக்காரு. இவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதனால் இந்த தடவை பெரம்பூர் அதிமுக இது பண்ணுன்றாங்க. அடுத்து வந்து அண்ணா நகர், அவங்க ஏற்கனவே கோகுலேந்திரா அங்கே நின்றவங்க தான், முன்னாள் அமைச்சர். அண்ணா நகர் யார் நிற்கிறா சொல்லுங்கள்? இந்த சைட்லேருந்து திமுகவில் சக்தி வாய்ந்தவர். முன்னாடி மோகன், இப்போ அவருடைய மகன் கார்த்திக். அண்ணா நகர் கார்த்திக் தெரியுமா? சக்தி வாய்ந்தவர், அவர் நிற்கிறாரு. டி நகரில் சத்யா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 127 ஓட்டில் தோற்று போனார். காரணம் அமமுக. இந்த தடவை அமமுக எங்கே இருக்குது? கூட்டணி எங்கே இருக்குது? போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 37,000 வாக்கு வித்தியாசத்தில் இது அதிமுக என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்குது அந்த தொகுதியில். அதே மாதிரி வேளச்சேரிலையும் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் சட்டமன்றத்தை பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்து தனித்தனியாக தொகுதிகள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் டிஎம்கே அடி சிட்டிக்குள்ளேயே. வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர், இது மாதிரிலாம். அதில் டி நகரில் சத்யா நிற்கிறாரு. அது மாதிரி விருகம்பாக்கத்தில் விருகை ரவி ஏற்கனவே இது. இந்த விருகை ரவி அந்த விருகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தாவேகால ஒருத்தர் அந்த பகுதியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் நல்ல இதாக இருக்கார், செல்வாக்காக இருக்கார். அவர் பிரிக்கிற வாக்குகள் ஆட்டோமேட்டிக்காக. சைதாப்பேட்டை வந்து அமமுக கொடுக்குறாங்க. செந்தமிழன் முன்னாள் அமைச்சர் அவர் நிற்கிறதா சொல்கிறாங்க. வேளச்சேரியில் வந்து அசோக் மாவட்ட செயலாளர். அது மயிலாப்பூரில் பிஜேபி கொடுக்குறாங்க. முக்கியமான ஒரு தலைவர் கேடி ராகவன், அவருக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. கேடி ராகவன் ஆமாம், பேச்சாளர், ஒரு என்ன சொல்ல இன்டலெக்சுவல் சைடில் இருக்கக்கூடியவர். 1000 விளக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒன்று முதலமைச்சர் அங்கே நின்னா அங்கே, 1000 விளக்கு நின்னாலும் அதே டாக்டர் சுனில் இங்கே. என்னான்னு தெரில, டாக்டர் சுனில் மேலே அவ்வளோ பாசம்னு நினைக்கிறேன். இல்லை அவர் போட்டுக்கிறாரான்னு தெரில, இந்த மாதிரி தகவல் வருது. மயிலை வந்து சொல்லிட்டேன்ல. தாம்பரம் வந்து டிகேஎம் சின்னையா நிற்பார்னு சொன்னாங்க. இல்லை தனசிங்ன்றவர் நிற்கிறாரு, பெரும்பான்மை சமூகம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ டிகேஎம் சின்னையாவுக்கு இல்லையா அப்படின்னா அவர் வேற ஒரு தொகுதி கேட்டிருக்காரு, அங்கே போகிறாருன்றாங்க. சோழிங்கநல்லூர் கேபி கந்தன் சொல்லிட்டு அவர் ஏற்கனவே அங்கே புகழ்பெற்றவர், அவர் ஏற்கனவே மண்டல தலைவரெலாம் வந்திருக்காரு, அவருக்கு இது. ஆலந்தூர் வந்து வளர்மதி, அவங்க வளர்மதி அக்கா எப்போவுமே அங்கே வெயிட்டு. மதுராந்தகம் வந்து மரகதம் குமாரவேல் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்காங்க, ஆனால் மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்புன்றாங்க. திருப்பூரில் வந்து ஆறுமுகம்னு சொல்லிட்டு, செய்யாறு வந்து கனிதா சம்பத் கொடுக்குறான்றாங்க. அப்படி இல்லாட்டி முன்னால் எம்பியாக நின்று தோற்று ராஜசேகர் அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க.
ஆற்காடு வந்து மாவட்ட செயலாளர் வேலை இல்லைன்னாங்க. ஆம்பூர் வந்து ஏசி சண்முக கூட்டணியில் ஒருத்தர்ன்றாங்க. அதே மாதிரி பல்லாவரம் வந்து சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன். செங்கல்பட்டு வந்து டிகேஎம் சின்னையா, இல்லாட்டி பிஜேபி கூட்டணிக்கு இதுக்காக போனால் போவோம் தொகுதி. பொன்னேரி வந்து சிறுனியம் பலராமன்ன்றாங்க, அவங்களாம் ஃபேமஸான ஆட்கள். அது திருத்தணினா கோ ஹரின்னுவாங்க, திருத்தணி கோ ஹரி அங்கே நிற்கிறாரு. திருவள்ளூர் வந்து ரமணா முன்னாள் அமைச்சர். அரக்கோணம் ரவி. அதனால் இந்த ஒரு இது வந்து நம்ம கிடைச்சது. இது கிட்டத்தட்ட 15 தொகுதி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏங்க அந்த 15 இது வராதுங்க, இதுலேருந்து சில பேர் வரலாம், இது அடுத்தடுத்து இதில் வரும். நமக்கு கிடைச்சது சென்னையை சுற்றி உள்ள இதுன்னு நான் சொல்கிறேன். சரி சார், இன்னைக்கு காலையில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு ஆண்டுகள் வந்து திமுக ஆட்சி வந்து நல்லா இருக்குது, அதுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்தேன். நல்லா தான் இருக்குது. அப்போ இவர் எங்கே போகிறாருன்னு தெரியுதா? ஆமாம், ஓபிஎஸ் எல்லா நாள்லையும் இந்த வேலை தான், எடுப்பார் கைப்பில்லைன்னு வாங்கல, அதுதான் ஓபிஎஸ். ஓபிஎஸ் ஒரு தலைவர் இல்லை, ஒதுங்கி கொள்ளுங்கள் ஓபிஎஸ்ன்னு அவர் கட்டுரை எழுதுனேன். நீங்கள் ஒரு லீடரே இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டியே உங்கள்கிட்ட கிடையாது, நீங்கள் எடுப்பார் கைப்பில்லை, நீங்கள் எல் பேண்டு மாதிரி வளைஞ்சி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஓபிஎஸ் பெரியகுளம் தொகுதியில் இப்போ தேனி டிடிவி நிற்கும் பொழுது அவருக்கு வேலை செஞ்சார். இவர் எல் மாதிரி வளையிறத பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சின்னம்மாட்ட போய் சொன்னார், சின்னம்மா எல் மாதிரி வளையறதுக்கு தென் மாவட்டத்திலே ஒருத்தர் கிடச்சிருக்காப்புல பாருன்னு. அவங்க கூப்பிட்டு வளைஞ்சி காட்டுனாங்க. அப்படியே வளைஞ்சி காட்டினாப்புல. அப்படியே நிற்க முடியுமா, எவ்வளோ நேரம்னா நிற்கிறம்மான்னாப்புல. சரி நல்லா இருக்கிறிய, சிறந்த கொத்தடிமையாக இருக்கிறியன்ட்டு, அக்கா இந்த பாருங்க அக்கா எள்ளு மாதிரி அவ்வளோ நேரம் வளைஞ்சி நிற்கிறாப்புல அப்படின்னா. அப்புறம் அவரை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அக்கா போட்டி போட்டாங்க. யார்? அவங்க ஆண்டிப்பட்டியில் நிற்கும் பொழுது அதுக்கு தேர்தல் ஏஜெண்ட்டாக தலைமை ஏஜெண்ட் ஒருத்தர் இருப்பார், அதான் ஓபிஎஸ் இருந்தார். அப்போ ஒரு எல்லை தாண்டி எஸ் மாதிரிலாம் நின்னாப்புல. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பணத்தெல்லாம் கொண்டு போய் மிச்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் திருப்பி கொடுத்தாரு. இவ்வளோ நேர்மையா ஓபிஎஸ்? நீங்களே வச்சிங்க, நம்மளாம் அந்த மாதிரி கிடையாது. தங்கச்சி சசி என்ன இவ்வளோ நேர்மையாக இருக்குது, அதாங்க நான் சொன்னேன்ல அப்படின்னு. உடனே 2001 இவர் எம்எல்ஏ ஆக்குறாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த டான்சி வழக்கு பிரச்சனை. அப்போது யாரை முதல்வர் ஆக்குறது? ஏன்னா முதல்வர் ஆக்குனா அவங்க ஒழுங்காக திருப்பி கொடுக்கணும், கொடுக்கலன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம், எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது அதில். பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் இப்படி தான் என்டி ராமராவ் ஒரு வழி பண்ணிட்டாப்புல. இதே சிகிச்சைக்காக போனார், போயிட்டு வந்தப்போ நெஞ்சு வலி வர அளவுக்கு பண்ணி விட்டாப்புல. அவர் நான் தான் முதலமைச்சர் இறங்க மாட்டேன்ட்டாப்புல. அப்புறம் போராடி என்னவோ பண்ணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு கவர்னர் சபாநாயகர், இன்னும் சபாநாயகர்லாம் சேர்ந்துட்டாருன்னா முடிஞ்சது கதை, பெரிய சட்ட போராட்டம் நடத்தணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. ஏக்கா என்னக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நம்மக்கிட்டே இருக்குது தம்பி, நல்லா எல் ஷேப்பில் அப்படியே நிற்குமே. சரி வர சொல்லுங்கள் முதல்வர். அந்த பீரியடில் இருந்து கரெக்டாக கொடுத்துட்டாப்புல. அந்த விசுவாசம் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவருக்கு இருந்தது, அதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், சிறைக்கு ஜெயலலிதா போயிட்டு வந்து வீட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பதவி கிடையாது, குவாஷ் பண்ணல வழக்க. இவர் தான் முதல்வர். அப்போ ஒரு தீபாவளி வருது, வீட்டில் இல்லத்தரசி அவங்க அம்மா ஓபிஎஸ் அவங்க மனைவி வந்து பிரியாணி செய்ய சொல்லி சமையல்காரன்ட்ட சொல்லி, சமையல்காரன் பிரியாணி செய்கிறாரு. அவர் மேலேருந்து கீழே இறங்கி வராப்புல ஓபிஎஸ். பிரியாணி ஸ்மெல்லு வருது, என்னது இதுன்னு கேட்குறாரு. இல்லை வீல் தீபாவளியில் அவங்க யாரை கூப்பிடு, அவனை சமையல்காரன் ஊர்லேருந்து தான் வர வச்சு. பல ஆண்டுகளாக ஓபிஎஸ்க்கும் இருக்காங்க, ரொம்ப நான் அபிமான சமையல்காரன், உனக்கு வேலை கிடையாது வெளியே போ. ஐயா என்ன ஐயா சொல்கிறீங்க, கிடையாது வெளியே கிளம்பு, இப்போவே துணி எடுத்து கிளம்பு ஊருக்கு போ அப்படின்னு. உடனே அம்மா ஓடி வந்து என்ன பிரச்சனை, என்ன பிரியாணி செய்கிறீங்க? இல்லை நான் தாங்க செய்ய சொன்னேன். நீ செய்ய சொன்னியா? அங்கே அம்மா சிறைக்கு போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க, அவங்க முதல்வர் ஆக முடியல. எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன்னா தீபாவளி கொண்டாடி பிரியாணி சாப்பிட்றீங்களா வச்சு திட்டி. அப்புறம் அவங்க அம்மா காலில் கையில் விழுந்து ஏன் தப்பு தாங்க, அவர் தப்பு இல்லை ஒன்று. அப்புறமா அவ்வளோ கோபம் வந்துச்சான். ஓபிஎஸ் கோபம் அவ்வளோ வராது. அந்த மாதிரி ஓபிஎஸ் அவ்வளோ ஒரு விசுவாசமாக இருந்தவர். ஆனால் அவங்க இறந்த பிறகு இவரே முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஆனால் இவர் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறுறாரு, பாஜக அவர் கையில் எடுக்குது. அது தெரிஞ்சு போய் அவருக்கு எதிராக மூவ் பண்ணி அவரை கட்சி விட்டு தூக்குறோம், இது முதல்வர் பதவி விட்டு தூக்குறாங்க. தர்மத்தை உட்காந்து அது பெரிய ஓபிஎஸ் பெரிய ஹீரோவானார் அந்த டைமில். அவரை நம்பி ஒரு 11 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, மாஃபாலாம் வந்து அவர் திரும்பி போனார் இப்படிலாம். அப்போ கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறாரு, அந்த தர்மத்தை நடத்த சொன்னதை குருமூர்த்தி சொல்லி தான் நான் பண்ணேன்றாரு. அப்போ இவருக்கு சொந்தமாக எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு இவங்க சிறைக்கு போகிற மாதிரி இருந்தது. எடப்பாடி வராரு, அப்போ தான் சீன்லேயே எடப்பாடி வராரு, வந்து முதலமைச்சராக வர்றாரு. இது கொஞ்ச நாள் பொறுத்து பாஜக ஆட்சியுடைய தயவு தேவை, மத்திய தயவு தேவைன்றப்போ அவங்க சொல்கிற சில கண்டிஷன்ட்டு
டிடிவி எல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள். ஓபிஎஸ்ஐ மேலே இருந்து திணிக்கிறாங்க. அப்போவும் எடுப்பார் கைப்பில் தான். மேலே இருந்து அவருக்கு துணை முதல்வர் பதவி, ஒருங்கிணைப்பாளர்னு அன்றைக்கி இருந்த வித்யாசாகர் ஆளுநர் கைப்பிடிச்சி கொடுக்குறாரு. அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த ஃபோட்டோ இப்போவும் இருக்கும் சமூக வலைதளத்தில், இருந்தால் எடுத்து போடுங்க. அப்போ அந்த மாதிரி இது. அப்போ அவங்க என்ன அசைன்மெண்ட்டு, ஷிண்டேக்கு முன்னாடி ஓபிஎஸ் பேர் வாங்கியிருக்கலாம். நீ ஷிண்டேன்னா அது கட்சி உடச்சி கொண்டு போகிறவர் தானே. அந்த மாதிரி ஓபிஎஸ் ஃபார்ம்லான்னு கொண்டு வந்துருக்கலாம். அதுக்கு இவர் லாய்க்கு இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இவர் என்ன தான் விசுவாசி இந்த மாதிரி எடுப்பார் கைப்பில் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கண்ணை நம்பி வர கட்சிக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது இப்போ எஸ்பி வேலுமணி எப்போ வந்தார்? யாருக்கு தெரியும் அவரை? இன்றைக்கி அதிமுகனா அதோடைய முகமாக எஸ்பி வேலுமணி இருக்கார்ல, சிவி சண்முகம் இருக்கார்ல, இந்த மாதிரி இருக்காங்களே. ஏன் கட்சிக்காரங்களுக்கு தனக்கு கீழே மாவட்டம் வட்டம் எல்லாருக்குமே செய்வாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாளர் இது இருக்கும். ஓபிஎஸ்க்கு அப்படி இருக்கான்னு கேட்டால் யாருமே கிடையாது. தூக்குடா யாரும் வீட்டு வாசல் நிற்கிறவன் அந்த மாதிரி போகிறவன் தான் இருப்பான். அவனும் கட்சி மாறினா போயிடுவான். அப்போது யாரையும் அவர் வளர்த்துக்கல. என்னங்க ஐயா இந்த மாதிரி இருக்கீங்க, உங்களை நம்பி பிஜேபியிலேருந்து இறக்கி விட்டாங்க, அவங்களுக்குலாம் எதுவும் பண்ணலையா, உங்களுக்குலாம் எதாவது பண்ணிக்கிறனா? இல்லைங்க ஐயா, அதான் அவங்களுக்கு இப்படியே ஓட்டினார். என்னென்னவோ தொல்லை பண்ணி பார்த்தாரு. இவங்களும் பயந்தா. இதை மீடியாக்கள் பெருசாகி ஓபிஎஸ் மாப்புறம் தலைவர் அது கட்சிக்குள்ளே குழப்பம், இவர் ஒரு அறிக்கை விட்டா அவர் ஒரு அறிக்கை விடுவார். டிஎம்கே கையில் எடுத்துச்சு, அண்ணாமலை கையில் எடுத்தார், எல்லார் கையிலையும் எடுப்பார் பிள்ளையாக மாறினார். அப்போ அதிமுகவில் இவரை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல, வெளியவும் தள்ள முடியாது. சட்டப்படி அவர் ஒருங்கிணைப்பாளர். நிம்மதி இழந்து போச்சு. ஒரு ராஜ்பவனில் ஒரு ஃபங்க்ஷனு, எடப்பாடி இப்படி உட்காந்துருக்காரு, ஓபிஎஸ் அங்கே உட்காந்துருக்காப்புல, பக்கத்தில் அவர் உட்கார வச்சிட்டாப்புல கவர்னர். இவருக்கு சரியான கோவம். அந்த கோவத்தை எங்கே காமிச்சார் தெரியுமா? ஒரு முறுக்கை அதை போட்டு கடிக்கிறாரு, கட்டுக்கு முடுக்குன்னு கடிக்கிறாரு, அங்கே பார்த்துட்டு கடிக்கிறாரு. நான் கூட நண்பர்கிட்ட காமிச்சேன், இவர் விட்டா ஓபிஎஸ்ஸே கடிச்சு முடிக்கிடுவார் போல், அவ்வளோ கோபமாக இருக்காருன்னு. அந்த அளவுக்கு இந்த சொல்லுவாங்களா ஊம குசும்பு வேலைன்னுவாங்களா, அந்த மாதிரி பாஜகவுடைய அசைன்மெண்ட்டு, அண்ணாமலை அசைன்மெண்ட்டு, டிஎம்கே அசைன்மெண்ட்டுன்னு இவர் இல்லாத வேலைலாம் பண்ணியிருந்தார். கட்சி தோக்கிறதுக்கும் இவர் ஒரு வகையில் காரணமாக அமைஞ்சார். கட்சி செயல்பட விடாது. இவர் ஒரு அறிக்கை விட்டா அவர் ஒரு அறிக்கை விட்டேன்னு ஆகும். அரசுக்கு ஆதரவாக பேசினேன்னு ஆகும். ஆமாம், கலைஞர் சூப்பர்னு. அதிமுகவுடைய அடிப்படையே திமுக எதிர்ப்பு. அப்போ சட்டசபையில் பக்கத்து சீட்டை போட்டு உட்காந்துக்கின்னு எந்திக்காமல் திமுக அதை ரசிச்சுது. கொரோனாவெல்லாம் கூட்டு போய் எதிர்கட்சி துணைத் தலைவராக உதயகுமாரை நியமிச்சிருக்கோம், அந்த சீட்டை அவருக்கு ஒதுக்கி கொடுங்கன்னா அக்கா மாட்டிட்டியா அப்படின்னு அவங்க ரசிக்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ தடவை சொல்லியும் இவராவது என்ன பண்ணோம், ஏங்க எனக்கு இந்த ரோலே ஏதாவது ஒரு சீட்டு கொடுங்க, இதை எதிர்கட்சி துணைத் தலைவர் உட்காருங்க. இவரும் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு எடப்பாடி பக்கத்துலேயே அவர் அப்படி திரும்பி நின்றுவார். அந்த கூத்துலாம் நடக்கும். அந்த சைடு பார்ப்பாரு, இவர் இந்த சைடு. அவ்வளோ நீங்கள் பிடிக்காத ஆள், இது பண்ணாத ஆள், கட்சி விரோத நடவடிக்கை அது இதுன்ற பக்கத்து சீட்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை ரசித்தாங்க திமுகவில். அதே மாதிரி திமுக எதிர்த்து பேசினா இவர் ஆதரிச்சு பேசுறது. அப்போ அப்படிப்பட்டவர் இப்போ என்ன சொல்லுவார்? அப்போ இப்படியே போய் ஒரு கட்டத்தில் கட்சியை விட்டு இவரை அப்போவும் பேசுகிறாங்க, செகண்ட் லெவல் பொசிஷன் வச்சுக்கிங்க, நீங்கள் முடியவே முடியாதுன்றாரு. இது கூட்டினதில் பொதுக்குழுவால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, இவரை நீக்கிறாங்க. செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறாரு. இல்லை செல்லும், அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்து மட்டும் அன்றைக்கி நடந்தது. அவைத்தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், இவர் ஆதரவாளர்னு கூட்டுங்க, யார் நிரூபிச்சிக்கிங்கன்ட்டாப்புல, யார் பலசாலின்னு அடிச்சு காட்டுங்கன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. இவர் பொதுக்குழுவே போகல. அவங்க தலைமை அலுவலகம் ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகை போய் உள்ளே பூந்து அடிச்சு நொறுக்குனாங்க. அன்னைக்கு இந்த எம்ஜிஆர் இளைஞர் அணியில் இந்த சுனில்னு இருக்கா, டாக்டர் சுனில், அவங்க ஆதரவாளர்லாம் அடித்து மண்டங்கிட்டெல்லாம் பொழந்து அவ்வளோ கஷ்டம். அன்றைக்கி கட்சி சைடு நின்ன அதிமுகவினரை இந்த டீம் அப்படியே அடித்து பெரிய கலாட்டா. ஆனால் வழக்கு போகிறதுக்கு அவ்வளோ நாள், அவ்வளோ சண்டை, ஆவணங்கள் பல எரிக்கப்பட்டது. இதெல்லாம் யாராக பண்ணுவாங்களா? ரெட்டையில் எதிர்த்து 2024 பலாப்பழச்சின்னு இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பப்போ எனக்கு இவர் பழக்கம், அமித்ஷா பேசுவார், இவர் பேசுவார்னு. லாஸ்ட்டில் ஏடிஎம்கே இதுவும் பாஜக ஒன்று சேர்ந்தோன்னா இவர் பாடு அந்தர்பாடாயிடுச்சு. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அதான் அவங்க சொந்த பிரச்சனை. பிரதமரை நான் பார்க்கணுன்னார், பிரதமர் பார்க்க முடியான்ட்டார். அதை வச்சுட்டு கொஞ்ச நாள் ஊட்டியிருந்தேன். இந்த பத்திரிகைகள் இருக்குல்ல, திமுக ஆதரவு பத்திரிகைகள் தானே. ஓபிஎஸ் தான் உலக தலைவர், வின்ஸ்டன் சர்ச்சில் கருத்து, ஹிட்லர் முசோலினி கருத்து பெரிய தலைவர் இவர் தான்ற ரேஞ்சுக்கு, புட்டின் ரேஞ்சுக்கு இவரை பண்ணாங்க. இவர் இப்படி போனார் வந்தார். இவர் இருக்கிறவங்களாம் அப்படியே கரைஞ்சி போக ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இந்த லெவலில். ஆனால் முதல்ல அதிமுக தான் சார் கதவு தட்டினார், அண்ணன் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு கூட சொன்னார். இவ்வளோ நான் சொன்னேனே, இதுக்கப்புறம் யாராவது உள்ள சேர்ப்பாங்களா சொல்லுங்கள்? இவர் யாருக்காவது விசுவாசமாக இருந்திருக்காரு? அப்புறம் அங்கே திறக்கலைன்னா இங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தானே ஆகணும். அதுக்கு டிடிவி சொன்ன பதில் தான் நான் சொல்லுவேன். 3 தடவை முதல்வர் அதிமுகவில். ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆர் கட்சியை உருவாக்குனது அவர் நீக்கி திமுக எதிராக தான் உருவாக்குனார். ஜெயலலிதா அதை விட கொடூரமாக கொண்டு போனாங்க. அதிமுக அடிப்படை இது. அப்போ நீங்கள் போய் திமுகவில் சேர்றீங்கன்னா
நீங்கள் மற்றவங்க சேரலாம், நீங்கள் போய் சேர முடியுமா? 3 முறை முதல்வருங்க நீங்கள். நீங்கள் உங்களுடைய கிட்டத்தட்ட அந்திம காலம் ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போங்களேன். ஓபி எடப்பாடி இது சொல்லியே, அதிமுகக்குள்ளே தான் விடமாட்டேன்றாரு. என்டிஏ நீ கூட்டணி என்டிஏ கூட்டணியில் வா, 3 சீட்டு தரேன்னு சொல்கிறாங்க, வாங்கிட்டு நிற்க வேண்டியதானே? பதவி வேணுமா திமுகவில் கேட்குறாரு. லாஸ்ட்டில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு கொடுக்குறேன்ட்டாங்களா? கொடுக்குறேன்ட்டாங்க. துணை பொதுச் செயலாளர் மாதிரி ஒரு பதவி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் அதில் கடைசி காலத்தில் அவர் அதிமுகவினர் பாஷையில் எப்படி பார்ப்பாங்க? அவரை துரோகியாக தானே பார்ப்பாங்க. அடையாளம் காட்டினது யார்? சசிகலா, டிடிவி, ஜெயலலிதா. உங்களை தூக்கி பிடிச்சது யார்? பாஜக. நீங்கள் எல்லாரையும் இது பண்ணிவிட்டு நீங்கள் திமுகவில் போய் சேர்ந்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை? அதுதான் இந்த விஷயம். சரி, திமுகவில் இதே மாதிரி போன அவங்க மாவட்டத்துக்கார ஒருத்தர் இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கார், தெரியுமா? ஆமாம் சார், அதுதான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம் வந்தேன். எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒரு உட்கட்சி பிரச்சனைன்னு போயிட்டுருக்கு. திமுகக்குள்ளே அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இருக்கே. தங்க தமிழ் செல்வன் ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்துல இருந்தவர். தேனியில் அவர் ஒரு பெரிய இதாக உருவானவர். நம்ம இவர் கூட போனார், அமமுக டிடிவி கூட வெளியே போனார். அப்படி வெளியே போய் திமுகவில் போய் சேர்ந்தார். வந்துட்டார். தேனி தொகுதியில் நிற்க வச்சு அவர் எம்பியாகவும் ஆகிட்டார். ஆனால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாதுன்னா நீங்கள் அவரை நாளாந்திர இது மாதிரி தான் நடத்துகிறாங்க. ஒரு எம்எல்ஏ அவரை அந்த அளவுக்கு அவர்கிட்ட இந்த சான்றிதழை பிடுங்கி கொடுக்கறது, லோக்கலில் அவரை ஒட்ட வைக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் கிடக்கிறாரு. ஏண்டா வந்தோன்னு இப்போ அவருக்கு ஆகுது. மகாராஜன் எம்எல்ஏ, அப்புறம் இன்னொரு 2-3 எம்எல்ஏக்களோட இவருக்கு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்குது. இவருக்கு அந்த மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர் ஒரு மன உளைச்சலில் இருக்கார். ஐயா அதிமுகவினரே எப்படி அங்கே பயன்படுத்தினோம் நீங்கள் இங்கே பயன்படுத்திங்க. இப்போ அவரை கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவாப்புல. ஒன்றும் இல்லை, அதே இதில் நம்ம போடி நாயக்கனூரில் அவரை நிற்க வச்சிங்கன்னா இப்போ எப்படி ஓபிஎஸ் அங்கே போய் டிஎம்கே சார்பில் போடியில் நிற்பார், நீங்கள் அப்படியே அதிமுக சார்பில் இவரை நிற்க வச்சா அவர் கிட்டத்தட்ட அந்த எண்ணத்தில் இருக்கார். அவரும் போட்டு நிற்க வச்சாருன்னா தங்க தமிழ் செல்வன் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்சா அமைச்சர்னா வந்துடுவார். அப்போ எம்பி பதவி என்ன பண்ணுறது? ராஜினாமா பண்ணுவாங்க. டிடிவியை நிற்க வைங்க. ஏற்கனவே அவர் தேனி எம்பி தானே டிடிவி, அவர் ஜெயிக்க போகிறாரு. ஒரு எம்பி அதிமுக கிடைக்கும், என்டிஏ கிடைக்கும்ல? கிடைக்கும். ஒரு கல்லில் எத்தனை மாங்காய்? நல்லா இருக்குதுல்ல? பரிசீலிச்சா ஓகே. ஏன்னா அவர் பாவம் தங்க தமிழ் செல்வனும் இந்த டைமில் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இன்றைக்கி இந்த மாதிரி ஆகி இன்றைக்கி நல்ல தலைவர்கள்ன்றது அதிமுகவுக்கு இருக்காங்க. ப்ளஸ் இவர் வந்தால் அடிஷ்னல். சரி சார், அடுத்து இப்போ திமுகலேருந்து காங்கிரஸ் வெளில போகுதுன்றது நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தான் பேசணும், ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது கரண்ட்டாக இருக்க அப்டேட் என்ன? காங்கிரஸ் வந்து டிவிகேயில் போகிறது. நான் போட்டப்போ எல்லோரும் கேட்டாங்க, நம்ம நண்பர்களை கூட நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, தப்பாக சொல்கிறீங்கன்னாங்க. மணிசங்கர் ஐயர் சொல்கிறார், அது என்னது? ஆமாம், அவர் கூட சொல்லியிருந்தார், டிவிகே கூட போகிறது வந்து அதால் பாதாளத்துக்கு போகிறதுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவரோடவா நம்ம? அப்போ அவருக்கு தெரியுதா இல்லையா? அப்புறம் கேசி வேணுகோபாலை முதல்வர் பார்க்க மறுப்பு அப்படின்னு உருட்டுனாங்க. முதல்வரை பார்க்க கேசி வேணுகோபால் மறுப்புலாம் இல்லை, அவர் வேறு ப்ரோக்ராம் வந்தார். இவர் கூட இருக்கிற ஒரு தலைவர் ஒரு பார்வை பார்த்துல. அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு சார், மணிசங்கர் ஐயர் வந்து திமுக கூட்டணியில் நாம இல்லை, நம்ம கூட்டணியிலும் திமுக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. போங்கல்ல, இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து குத்திட்டாப்புல. அது உண்மை தானே, இந்தியா கூட்டணி தான் திமுக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி இது. இதெல்லாம் இந்தியா கூட்டணியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பத்திரிகையில் இங்கே சொல்லுமா, நான் பெருசாகுவாங்க திரும்ப மாட்டுறேன். இவர் கேசி வேணுகோபால் வந்துட்டு பார்க்காம போனார, இதே அங்கே இங்கே நடந்துருந்தா நான் பண்ணியிருப்பாங்க. ஓடுறா கல்படா கேள்வி கேள்றா. அன்றைக்கி நைட் டிபேட்டு, பாஜக அதிமுகவை புறக்கணிக்கிறதா பாஜக, எடப்பாடியை புறக்கணித்த அவருன்னு போடுவாங்க. இங்கே கேசி வேணுகோபால் வந்து பார்க்க மாட்டான்னு போயிட்டார். அவர் வேறு ப்ரோக்ராம் வந்தார், பார்த்துருங்களேன். இந்த டைமில் பார்த்துட்டா அவங்க நல்லா இருக்கும்னா அவர் நோக்கம் வேறு இல்லை, அவங்க காங்கிரஸை வெளியே கொண்டு போகலான்னு பார்க்குறாங்க. அதோடைய சூத்திரதாரியே அவர் தான். யார்? கேசி வேணுகோபால் தான். ராகுலும் அவரை ஒரே டாக்கில் சிந்திக்கக்கூடியவங்க. அப்போ அந்த மாதிரி யோசிக்கும் போது எப்படி அவர் பார்ப்பார்? அதனால் இந்த இது போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், வைகோ ஏன் திட்டுறாரு? ஆமாம், சமீபத்தில் கூட சண்டைன்னு வந்தால் சட்டை கிளிதானுன்ற மாதிரி கதர் சட்டைக்காரன் கிளி இருந்தது சகஜம்தான்றாப்புல. மாணிக் தாக்கூர் பதில் சொல்லிக்கிறாரா? பேட்டா வாயை கட்டி போட்டுக்கிறாங்க, இல்லை வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் வைகோ திட்டுறாரு? கூட்டி கழிச்சு பாருங்கள். காங்கிரஸ் வெளியே இருக்கிறதுனால தானே வைகோ காங்கிரஸ் விமர்சிக்கிறாரு. திருமாவளவன் சொல்கிறாரா இல்லையா, ஆட்சியில் பங்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு? திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? சரி சொல்லுங்கள்.
தேமுதிக திமுகக்குள்ள உள்ள வந்தது வந்து ஒரு வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் சீட்டு பிரிப்பாங்கல்ல, அப்போ கொடுப்பார் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நம்மால். அப்போ தெரியும் பெண் மனசு ஆழம் என்னன்னு தெரியும் அன்றைக்கி. அதனால் காங்கிரஸு இப்போவும் சொல்கிறேன், தாவேகா கூட அந்த உறவு போய்கிட்டு தான் இருக்கிறது. அதை மறித்து கொண்டு வர்றது உங்கள் சாமர்த்தியம். பண்ணலை, போனால் போய் தொலைட்டும் போ அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி டிஎம்கே ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் 2016 மீண்டும் திரும்பும். மக்கள் நல கூட்டணியாக அந்த இடத்தில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருக்கும். கூடுதலாக சொன்னால் சில இடங்களை பறித்து விடுவார்கள் உங்களிடமிருந்தே. ஒன்ஸு நீங்கள் அங்கே அமுச்சிட்டிங்கன்னா முடிந்தது, கதை முடிந்தது. மீண்டும் ஒரு நேர்காணலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார்.